இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம் பரிசுத்தம். நாம் பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவர் அதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல படைத்திருக்கிறார். இறுதியாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார். அதனால நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அவர் விரும்புகிற வாழ்க்கையே அந்த பரிசுத்தமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அந்த பரிசுத்தத்தை அளிக்கிற ஆபத்துகள், நம்ம ஏன் பரிசுத்தமா வாழணும், அதனுடைய அவசியங்கள், அதனுடைய ஆசீர்வாதங்கள், எப்படி நம்ம அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் பரிசுத்தம் அப்படின்றது பரலோகத்துக்கு போகிறதற்கான ஒரு தகுதியாய் காணப்படுகிறது. அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்துல நல்லா வாழ்றேன், நான் என்னுடைய வாழ்வை நான் கரெக்டா வாழ்றேன், நான் யாருக்கும் தீமை செய்யல, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பாடு உண்டு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய காரியங்களை நான் சரியாக தான் செய்யறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது, தரிசிப்பதில்லை. அப்போ பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தவானாகிய தேவனை நம்ம தரிசிக்க முடியாது. ஏசாயா 6 அந்த எப்படி சொல்லிருது அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அங்க எப்பவும் எப்படி பாடுறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தம் இல்லாத நபரால என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அதனால பரிசுத்தம் அப்படின்றது அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியாய் காணப்படுகிறது. ஏன் அந்த பரிசுத்தம் பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியாய் காணப்படுகிறது அப்படின்னா, பரிசுத்தமான இடம். அது பரலோகம் ஒரு பரிசுத்தமான இடம். அங்க எதுவுமே அது அசுத்தம் அப்படின்ற ஒரு துளி கூட அங்க இருக்கவே இருக்காது. பரிசுத்தம் மாத்திரமே அங்க இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இல்லாத எந்த நபரும் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ எந்த அசூசியான காரியத்தை நடப்பிக்கிற ஒன்றும் அதுல பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்ம பரிசுத்தவானாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்துக்குரிய ஆனந்தத்தை அடைய முடியும், பரிசுத்த ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஏசாயால நம்ம ஏற்கனவே சொன்னது போல, ஏசாயா அந்த பரிசுத்தமான காரியத்தை பார்த்த உடனே சொல்றான், நான் அசுத்த உடலுள்ளவன் அதமானேன் அப்படின்னு சொல்லி. இந்த தேவாலயத்துல அந்த பரிசுத்தத்தினால நிறைந்ததை காணும் போது அவன் அப்படி சொன்னான். அப்போ அந்த பரிசுத்தத்தை அவன் அடைந்த பின்பதாக, அந்த பரிசுத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பின்பதாக அவன் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாரினான். அதே போல நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதான அசுத்தமான காரியம், பாவமான காரியம், தேவன் விரும்பாத காரியத்தை நாம் விட்டு விட்டால் மாத்திரமே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம வாழ முடியும். பரிசுத்தமான தேவன் இருக்கிற பரிசுத்தமான இடமாகிய பரலோகத்துக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், போக முடியும், நுழைய முடியும். அதனால இந்த பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு போகிறதற்கான தகுதி. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால நான் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல எந்த விதமான காரியமும் இல்லை. அதற்கு ஒரு துளி அளவும் நம்ம நம்பி நம்ம ஏமாந்து போக வேண்டாம். அடுத்ததாக பரிசுத்தமான வாழ்வு தான் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாசல். வெளிப்படுத்தல் 7:14 பார்த்தோம் அப்படின்னா, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்களை குறித்து அந்த தூதன் சொல்வார். அப்போ அங்க போகிறவங்க அவருடைய பாவமான காரியங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே வெளுத்து தோய்த்தவர்கள். நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். நம்முடைய பாவமான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை, அருவருப்பான அசுத்தமான கிரியைகள் நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய சிந்தையினால், நம்முடைய செயல்களினால், நம்முடைய காரியங்களினால செய்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான அசுத்தமான காரியங்களை அவருடைய கல்வாரி திரு ரத்தத்தினால கழுவி நம்ம சுத்திகரித்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றும் போது நாம் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். 1 கொரிந்தியர் 6:9-10 வரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயம் செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை.
அப்போ பாவமான காரியத்தை செய்கிறவர்கள் அங்க இன்னும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா பொய்யர், திருடர் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், இவங்க எல்லாம் கூட பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தமாய் வாழும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நாம் பயப்பட மாட்டோம், நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம பயப்பட மாட்டோம், அவிசுவாசமா இருக்க மாட்டோம், நம்ம திருட மாட்டோம், நம்ம பொய் சொல்ல மாட்டோம். பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த சொல்லப்பட்டிருக்கிற எந்த லிஸ்ட்லயும் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ நம்ம பரலோகத்துக்கு உரியவர்களாய் நம்ம மாறுவோம். அப்போ நான் இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு லிஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்தாலே அங்க சொல்லப்பட்டிருக்கிற எதிர்மறையான அனைத்து காரியங்களும் நம்மளை விட்டு அகன்று போகும். அப்போ நாம் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு நம்ம வாழ்ந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த கட்டுப்பாடு, அந்த குறிக்கோள், நான் பரிசுத்தமாய் வாழணும், இந்த காரியத்துல நான் பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்ற கட்டுப்பாடு. ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலம், அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், எல்லாரும் அதுலதான் போறாங்க, நான் மட்டும்தான் நிக்கிறேன், நான் மட்டும்தான், எங்க போனாலும் என்ன தனியா தான் வச்சுக்கிறாங்க, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலங்குகிறீங்களா? நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்களா இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும், உலகம் உங்களை பகைக்குது அப்படின்னா நீங்க அந்த கூட்டத்திலிருந்து விலகி பரிசுத்த கூட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசியாய் உங்களை மாற்றுவார். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. அதனால இங்க உள்ள காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தம் இல்லாம யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கவே முடியாது. மத்தேயு 5:8 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம், பரலோகத்துக்குரியவர்களாக மாறுவோம். ஒரு சிறுவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனானா, அவங்க அம்மா அவனுக்கு அழகான ஒரு வெள்ளை ட்ரெஸ் அணிவித்து அவனை அனுப்பி விட்டுருக்காங்க. அவன் சர்ச்சுக்கு போய் சண்டே கிளாஸ்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அவனை பார்த்து, ஏண்டா உன் ட்ரெஸ் இவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவன் சொன்னானா, அந்த சின்ன பையன், அம்மா இது வெள்ளை ட்ரெஸ்ல, அதனால இந்த அழுக்கு பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னானா. அதே மாதிரி தான் நம்ம வேற கலர்ல ட்ரெஸ் போட்டு அழுக்கா இருந்தா அது நம்முடைய கண்களுக்கு பளிச்சுன்னு அதிகமா தெரியாது. ஆனா வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு அழுக்கு பட்ட உடனே ஐயோ இது அழுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடித்து விடுவோம். அதே போலதான் ரெட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்ற வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தரிச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரிச்சிருக்கிறாரு. அதை நம்ம பரிசுத்தமாய் கரைபடாமல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய இரத்தத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்து நம்முடைய கரைபடாத காரியங்களை, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு கரைபடாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கூட ஐயோ இது தவறு, இதை நம்ம செய்யக்கூடாது, ஏசப்பா நான் இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அப்படியே கல்வாரி திருரத்தை என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த வெள்ளை ட்ரெஸ்ல படுற அழுக்கு எவ்வளவு பளிச்சுன்னு தெரியுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற மாற நம் சிறு காரியங்கள் கூட நமக்கு ஐயோ இது தவறு, இப்படி நம்ம பேசக்கூடாது, இவங்களுக்கு இப்படி பேசின இவங்க மனசு வருத்தப்பட்டுச்சு, அதனால நம்ம இனிமேல் இப்படி பேசக்கூடாது, இந்த காரியங்களை நம்ம இனி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மை உணர்த்தும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். நம்மை ஆண்டவர் படைத்ததான நோக்கம் பரலோகத்துக்குரியவர்களாய் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த லெக்கிலிருந்து நம்ம தவறாதவர்களாக வாழணும் அப்படின்னா நமக்கு பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் ஒரே நாள் வராது. பரிசுத்தம் ஒரே நாள்ல நான் எல்லாவற்றையும் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் பரிசுத்தவானாய் மாறிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு அல்ல. ஆண்டவர் நமக்கு நிச்சயத்தை தருவார். அந்த வாழ்வில் நம்மை நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் 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 இன்னும் பரிசுத்தமாய் நம்ம வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை தருவார். அந்த பரிசுத்தம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்.
செல்லும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை பராமரிக்கிறதுக்கு தினசரி நம்ம வேதத்தை தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவரோடு உள்ள உறவுல அதிகமாய் இருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அவருடைய பரிசுத்த ஆவியின் நடத்துதலால நம்ம அதுல என்ன செய்யணும்? நடத்தப்படணும். பாவத்துக்கு எதிராக நம்ம நிற்கணும். பாவம் செய்யக்கூடாது. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் இந்த உதடுகளுக்கு காவல் வையும், என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் காணப்படும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய காரியங்களை நம்ம ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய கிருபை இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே மாதிரி. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பரிசோதனை செய்கிறவர்களாக இருந்து நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ நாம் ஆண்டவரிடத்துல இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த என்னென்ன காரியங்களை நம்ம தியானித்தோமோ நம்ம மனதுல கொண்டு வரலாம். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான் நம்ம ஆண்டவர் அடைத்திருக்கிறாரு. இந்த அசுத்தமான காரியங்கள், இந்த ஆபத்தான பரிசுத்தத்தை கெடுக்கிறதான இந்த ஆபத்துகள் நம்மை விட்டு விலகணும். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். பரிசுத்த வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இறுதியில பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து தியானித்தோம். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்கள தாங்க. அந்த பரிசுத்த குலைச்சலாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆபத்துகளை எங்களை விட்டு அகற்றுங்க. நாங்கள் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இரத்தத்துல எங்களை தோய்த்து ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோக ராஜ்யத்தை அடைய உதவி செய்யுங்க. இந்த உலகத்துக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் உண்மை தேடாதபடி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாகவும் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாகவும் பரலோக ராஜ்யத்தை அடைகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.